நிகிதா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து இன்று காலை முதல் திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, பாபநாசம் மற்றும் சேர்விலாறு, இதில் பாபநாசம் மற்றும் சேர்விலாறு அணைகளின் 2 அணைகளின் வெளியேற்றமும் ஒன்றுதான். எனவே திருநெல்வேலி மாவட்டத்தின் மணிமுத்தாறு மற்றும் பாபநாசம் அணைகளில் இருந்து ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாபநாசம் அணையில் இருந்து தற்போது விவசாய பணிகளுக்காக எப்பொழுதும் திறக்கப்படும் 2000 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதல் நல்ல வெயில் அடிப்பதாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் சமவெளி பகுதிகளில் மழை பொழிவு இல்லாததாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இன்று காலை பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டத்தின் பொதுவாக இதுபோன்ற பருவமழை காலங்களில் அனைத்து அணைகளிலுமே 75% நீர் இருப்பு வைத்தால் போதுமானது. திடீர் மழை, மேக வெடிப்பு போன்ற மழை ஏற்பட்டால் நிலைமையை சமாளிக்க 25% உபரியாக இருக்க வேண்டும் என்ற தகவல் பொதுப்பணித்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடைமுறை நீண்ட காலமாக வழக்கத்தில் இருப்பதுதான் என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறிது விவரமாக பார்த்தோம் என்றால் 118 அடி உயரம் கொண்ட மணிமுத்தாறு அணையில் தற்போது நீர்மட்டம் 106 அடியாக உள்ளது. நிகிதா, இன்று காலை 4972 கன அடி நீர் வினாடிக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் அணையில் இருந்து 4305 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது 2400 கன அடி நீர் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இல்லாததால் வருவதால் மணிமுத்தாறு அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு விட்டது. இன்று காலையில் 4972 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இதே போல மாவட்டத்தின் மிக முக்கிய அணையான பாபநாசம் அணையில் 143 அடி உயரம் உள்ளது. இதில் 131 அடி தண்ணீர் இருந்தது. இன்று காலை அணைக்கு 9266 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் 12000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. தற்போது மலைப்பகுதிகளில் மழை இல்லாததால் 4000 கன அடி மட்டுமே நீர் வரத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே 2000 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. இதுவே அணைகளை குறித்த தகவல். இதற்கிடையே இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமார், தற்போது 32,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நேற்று 19,000 கன அடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிற்கு வந்து கொண்டிருந்தது என்று குறிப்பிட்டார். 60,000 கன அடி வரை வந்தாலேயே தாங்கும் திறன் கொண்டதுதான் தாமிரபரணி ஆறு. எனவே பொதுமக்கள் எதற்கும் அச்சப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்தார். இந்த நிலையில் மலைப்பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் மழை இல்லாததால் வெயில் அடிக்க தொடங்கி இருப்பதால் தற்போது அணையில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி வரலாறு சங்கர்.